ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசனில் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் ஆல்வேஸ் இந்த லெசன்லேருந்தும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான லெசனாக இது இருக்கும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். ஆல்ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் தேடிட்டு இருக்கிறது இங்கே இருக்கிறதுனால எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஆர் நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறன்றது தான் மெயின் கிளாஸ். அண்ட் அதுக்கான ரீசனை நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னா ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட், இது மெயின் கிளாஸ். அடுத்து அதுக்கான ரீசன் என்னது? நான் தேடிட்டு இருக்கிறது இங்கே இருக்கிறதுனால பிகாஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பிகாஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிற கிளாஸ் வந்து ஒரு adverb கிளாஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் adverb கிளாஸ் கன்ஜங்ஷன் தான் பிகாஸ். ஸோ பிகாஸ் சொல்லிட்டு சப்ஜெக்ட் verb நம்ம அந்த கிளாஸ்க்கான சப்ஜெக்ட் verb போடுவோம். கரெக்ட்? ஸோ இங்கே சப்ஜெக்ட் பிளேஸ்ல எப்பவுமே ஒரு நவுன் ஆர் ப்ரனவுன் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு கிளாஸ் இருக்கு. வாட் யூஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே இந்த பிகாஸ் கிளாஸ் உடைய சப்ஜெக்டா ஒரு வாட் கிளாஸ் இருக்கும். அண்ட் அந்த பிகாஸ் கிளாஸ் உடைய வேர்பை நம்ம அதுக்கப்புறம் எழுத போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, நான் தேடிட்டு இருக்கிறது இங்கே இருக்கிறதுனால அப்படின்றதா ரீசன். பிகாஸ் இட் இஸ் ரைட் ஹியர்னு வச்சுக்கலாம். அது இங்கேவே இருக்கு. அது அப்படின்னு மட்டும் சொல்லாம நான் தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாட் ஐ ஹவ் பின் லுக்கிங் ஃபார் இஸ் ரைட் ஹியர். ஓகே, பிகாஸ் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் என்ன? இட். அப்புறம் வேர்ப் என்னது? இஸ் ரைட் ஹியர்னு சொல்லியிருக்கோம். அந்த இட் மட்டும் சொல்லாம நான் தேடிக்கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்றதுனால இட்டை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ஒரு கிளாஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ பிகாஸ் கிளாஸ் உடைய சப்ஜெக்டா இன்னொரு கிளாஸ் இந்த சென்டென்ஸ்ல வாட் ஐ ஹவ் பின் லுக்கிங் ஃபார் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் அமைதியா இருக்காரு ஏன்னா அவர் நமக்காக செஞ்சதை ஒருபோதும் பாராட்டல. ஓகே, அவர் நமக்காக செஞ்சதை நாம பாராட்டல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்க மெயின் கிளாஸ் எது? அவர் அமைதியா இருக்காரு. அண்ட் அதுக்கான ரீசன் தான் நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். ரைட்? ஹீ ஸ்டேஸ் சைலண்ட் ஆர் ஹீ இஸ் சைலண்ட். ஓகே, பிகாஸ் அவர் நமக்காக செஞ்சதை பாராட்டப்படவில்லை. நாம பாராட்டல நீங்க சொல்லல. அப்படி சொன்னாலும் எப்படி இந்த சென்டென்ஸை சொல்லலான்றதை பார்ப்போம். இங்க நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி இந்த வேர்பை சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் நமக்காக செய்தது. பிகாஸ் வாட் ஹீ டிட் ஃபார் அஸ், வாட் ஹீ டிட் ஃபார் அஸ் பாராட்டப்படவில்லை, வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட். ஓகே, ஹீ ஸ்டேஸ் சைலண்ட் பிகாஸ் வாட் ஹீ டிட் ஃபார் அஸ் வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட். ஓகே, ஸோ இப்படி சொல்லும் போது பிகாஸ் கிளாஸ் உடைய சப்ஜெக்டா வாட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எது அப்ரிஷியேட் பண்ணப்படலைன்னா அவர் செய்தது. இட் வாஸ் நாட் அப்ரிஷியேட்டட் ஆர் இட் வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட். இட்ன்றது சப்ஜெக்ட், வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட்ன்றது வேர்ப். ரைட்? ஸோ இட் பிளேஸ்ல நம்ம இங்க அவர் நமக்காக செய்ததுன்னு போட்டிருக்கோம். ஸோ இட் எடுத்துட்டு பிகாஸ் வாட் ஹீ டிட் ஃபார் அஸ் வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க வாட் ஹீ டிட் ஃபார் அஸ் தான் பிகாஸ் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். வாஸ் நெவர் அப்ரிஷியேட்டட்ன்றது வேர்ப் இன் பாசிவ் ஃபார்ம். ஓகே, சரி, இப்போ நாம அவர் நமக்காக செஞ்சதை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நாம தான் அப்ரிஷியேட் பண்ற ஆக்ஷனை பண்ணலன்னு சொல்றோம். ஸோ நாமன்றதான் சப்ஜெக்டா இருக்கும். பிகாஸ் we did not appreciate, நாம அப்ரிஷியேட் பண்ணல. எதை அப்ரிஷியேட் பண்ணல? ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நம்ம அந்த வாட் கிளாஸை சொல்ல வேண்டியிருக்கும். ஓகே, பிகாஸ் we did not appreciate what he did for us. ஓகே, பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது அவர் செய்ததுன்றது சப்ஜெக்ட் பிளேஸ்ல போயிடுது. அப்ரிஷியேட் பண்ணப்படலன்னு மட்டும் சொல்றோம். யார் அந்த ஆக்ஷனை பண்ணாங்கன்றத நம்ம மீன் பண்ணல. ஓகேயா? ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே சொல்லியிருக்கேன். ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய யூஸ்வலி மூவிஸ்ல வந்து இந்த மாதிரி பாசிவ் ஃபார்ம்ல வேர்ப் வரும். ஸோ பாசிவ் ஃபார்ம்ல வேர்ப் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது புரியறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு பார்க்குற எல்லா எக்ஸாம்பிள்லையுமே நான் ஃபர்ஸ்ட் பாசிவ் ஃபார்ம்ல இருக்க வேர்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலி நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லலான்றதையும் சொல்றேன். ஆல்ரைட், சரி, தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நிம்மதியா ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் பயந்தது நடக்கவே இல்லை. ஸோ நான் நிம்மதியா ஃபீல் பண்ணேன் அப்படின்றத மெயின் கிளாஸ். அது இங்கிலீஷ்ல ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட் ஏன்னு சொல்லி ரீசனை பிகாஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். பிகாஸ் ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லியிருக்கோம். இட் நெவர் ஹேப்பன்ட், நடக்கவே இல்லைன்றதுனால இட் நெவர் ஹேப்பன்ட். இல்லைன்னா இட் டிட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ இட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சொல்றோம்? என்ன விஷயம் நடக்கலன்னா நான் நினைச்சு பயந்த விஷயம். வாட் ஐ ஃபியர்ட் த மோஸ்ட். ஓகே, வாட் ஐ ஃபியர்ட் த மோஸ்ட் never happened or did not happen. Okay, I felt relieved because what I feared the most never happened. All right, so இங்க verb passive formல இருக்கா, நார்மலா active formல இருக்கா? active formல தான் இருக்கு. it never happened தான் சொல்றோம். ஓகே, இந்த விஷயம் நடக்கவில்லை. நடக்கல அப்படின்னா எது நடக்கல?
இந்த விஷயம் தான் நடக்கல. ஸோ இங்கே ஆக்டிவ் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கோம். இதை பாசிவ் ஃபார்மில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த ஃபோர்த் எக்ஸாம்பிள். எங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது அவளுக்கு கிடைக்காததுனால அவ இக்னோர்டா ஃபீல் பண்ணா, புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ ஃபெல்ட் இக்னோர்ட் பிகாஸ் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது, வாட் ஷீ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ், அவளுக்கு வழங்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கோம். was never actually offered, was never offered இல்ல was not offered அப்படின்னு சொல்லலாம். was not given to her, right? what she expected from us was not given. அதுதான் நம்ம இங்க was never actually offered அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எம்பசைஸ்டா சொல்லியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவளுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுனால was never actually அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, she felt ignored because what she expected from us was never actually offered. இப்ப நாம அவளுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றது? பிகாஸ் we never offered what she expected from us. we never offered, நாம கொடுக்கல. என்ன கொடுக்கலன்னு சொல்லியிருக்கோம்னா அவ நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்ததை நாம கொடுக்கல. what she expected from us. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உன் மேல உண்மையிலேயே அக்கறையா இருக்கேன், ஏன்னா நீ எனக்காக செஞ்சது ஒருபோதும் மறக்கப்படாது. இங்கேயும் பாசிவ் வாய்ஸ்ல தான் சொல்லியிருக்கோம் வேர்பை. அண்ட் இது ஆக்டிவ்லி எப்படி சொல்லலான்றதை பார்ப்போம். ஓகே, நான் உன் மேல உண்மையிலேயே அக்கறையா இருக்கேன். ஐ ட்ரூலி கேர் ஃபார் யூ. ஐ ட்ரூலி கேர் ஃபார் யூ பிகாஸ் நீ எனக்காக செய்தது, வாட் யூ டிட் ஃபார் மீ, எப்பவுமே மறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். பாசிவ் வாய்ஸ்ல எப்படி சொல்லலாம்? will never be forgotten. Okay, I truly care for you because what you did for me will never be forgotten. So இது ஆக்டிவ் வாய்ஸ்ல நீ எனக்காக செஞ்சதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஐ வில் நெவர் ஃபர்கெட். எதை மறக்க மாட்டேன்னா நீ எனக்காக செய்ததை, ரைட்? ஐ வில் நெவர் ஃபர்கெட் வாட் யூ டிட் ஃபார் மீ. ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான லெசன்லேருந்து நீங்கள் என்ன விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.